சீன்ல ஹீரோயின் அந்த ஃபேன் மீட்டுக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயின் ஃபேன் மீட்டுக்கு வந்திருக்காதா இந்த ஜியாங்கவே பாத்துறா. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தான் அந்த ஃபேன் மீட்டுக்கு வந்திருக்கா. தேர்டனா பாத்தீங்கன்னா சூப்பரா உள்ள பாட்டு பாடிட்டு இருக்கா. உள்ள உட்காந்து இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயின் எங்க போனா, அவ இந்த ஃபேன் மீட்டுக்குள்ள தானே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கா. கூட கிம் இருந்து கேட்டுட்டு இருக்கா, ரொம்ப நேரமா யாரு நீ தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. அப்போ தேர்டனா வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருக்கும் மாஸ்க் கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நீங்க போட்டுக்கோங்க, நான் என்னோட ஃபேன்ல இருந்து ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி என் கூட பாட்டு பாடி ஆடுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால எல்லா பொண்ணுகளுமே வந்து மாஸ்க போட்டுக்கிறாங்க. தேர்டனா வந்து கூட்டத்துல ஒரு பொண்ணு கிட்ட வந்து ஆட சொல்லி கூப்பிடுறான். அது வேற யாரும் இல்ல, ஹீரோயின் தான். அவங்க மாஸ்க் போட்டுக்கனால அது யாருன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அண்ணக்காரன ஹீரோயினும் ஜாலியா வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஃபேன் எல்லாம் பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப லக்கி, சூப்பரா டான்ஸ் ஆடுறாள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே செமையா கடுப்பாயிட்டு இருக்கு. லில்லி எல்லாம் அந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது, வேற ஒருத்தி வந்து ஆடிட்டு இருக்காளு, எனக்கு இது பார்க்க செமையா கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு கிடக்குறா. பெர்ஃபார்ம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லில்லி வந்து ஜியாங் கிட்ட உங்க அண்ணாவை நான் கண்டிப்பா பார்க்கணும், அவங்கள நம்ம பார்த்துட்டு போலாம், எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா, இங்க நிறைய ரூம் இருக்குல்ல, என் அண்ணா எந்த ரூம்ல இருக்காங்கன்னு தெரியல, அவங்க இப்பதானே பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சாங்க, ரொம்ப டயர்டா இருப்பாங்க, நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. இந்த கிம்முமே ஆமா ஜியாங் சொல்றது கரெக்ட் தான், நம்ம இன்னொரு நாள் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது லில்லி விடுற மாதிரி தெரியல, இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் ரூம் தான் இருக்கு, நம்ம எப்படியா தேடி கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் ரூம்ல உட்காந்துட்டு அவன் அண்ணா காரனுக்கு கால் அமைக்கி விட்டுட்டு இருக்கா. பாவம் நீங்க ரொம்ப நேரம் டான்ஸ் பண்ணிருப்பீங்கல்ல, உங்களுக்கு கால் வலிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கோமாளி கூட்டங்க அந்த ரூமை கண்டுபிடிச்சிருச்சுக்க. ஹீரோயின் இந்த மாதிரி கால் அமைக்கி விட்டுட்டு இருக்கதை பார்த்தோன்னே இந்த லில்லி சமய கடுப்பாயிரா, என்னோட ஆளே நீ மடக்க பாக்குறியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு இழுத்து தள்ளி விட்டுட்டு இருக்கா. இதை பாக்குற அண்ணங்காரனுமே இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி உடனே இங்க பாருங்க, நான் உங்களோட ஃபேனு, 6 வருஷமா நான் உங்களோட ஃபேனா இருக்கேன், எனக்கு உங்க ஆல்பம் எல்லாமே பிடிக்கும், நான் உங்க எல்லா கான்சர்ட்டுமே பார்த்துருக்கேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் உடனே அவளோட முடிய பிடிச்சு அந்த சைடு இழுத்து தள்ளி விட இந்த லில்லி இதை பார்த்து செமையா கடுப்பாயிடுறா. இங்க பாருங்க, நீங்க இந்த பூமைங்க மட்டும் நம்பவே நம்பாதீங்க, இவளுக்கு எல்லாத்தையும் செடியூஸ் பண்றதா வேலை, இவ என்னோட அண்ணோட ஒய்ஃபா இருந்தவ, இவ நல்லவளே கிடையாது, வேணா ஜியாங் கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்ல ஜியாங்குமே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா, ஆமா இவ நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பக்கத்துல கிம்புமே ஆமா இவ பெண்ணதான் டைவர்ஸ் பண்ணா, அதுக்குள்ள பாத்தீங்களா எத்தனை வயதுக்கு மிஸ்டர்ஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி தப்பா சொல்ல ஹீரோயின் அவன் அண்ணனை ஹக் பண்ணிட்டு அவங்க ஏதோ லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காங்க, நீங்க ஏதோ கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேர்ட் அண்ணாவுமே இந்த கோ குடும்பத்தோட மொத்த ப்ராப்பர்ட்டி போய் நான் உன் பேர்ல எழுதி வச்சிருந்தா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கொஞ்சிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க அந்த கோமாளி கூட்டமே நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மூணாவது அண்ணா இவங்க எல்லாத்தையும் கழுத்து பிடிச்சு வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டை கூப்பிடுறாங்க. லில்லி எல்லாம் இதை பார்த்து ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆயிடுறா. அவ ஜியாங் கிட்ட என்னவோ அண்ணா எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. ஜியாங் உடனே அவங்க ரெண்டத்தையும் கூப்பிட்டு தனியா சொல்லிட்டு இருக்கா, உங்களுக்கு புரியலையா, அவ அந்த அளவுக்கு என்னோட அண்ணாவை மயக்கி வச்சிருக்கா, இதுக்கு மேல இருந்தா நமக்கு தான் எங்க ஆபத்து, வாங்க நம்ம இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கூப்பிட்டுட்டு இருக்கா. இந்த லில்லி போகும்போது ஹீரோயினும் மூணாவது அண்ணாவும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோ எடுத்துட்டு போறா. என்னோட ஐடியிலே நீ செடியூஸ் பண்ண பாத்தியா, இருடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கீழே போறா. லில்லி வெளில வந்து ஜியாங்க தான் திட்டிட்டு இருக்கா, எனக்கு என்னமோ உன் மேல டவுட்டா இருக்கு, நீ கண்டிப்பா அந்த கூ குடும்பத்தோட பொண்ணா இருக்க மாட்ட, உன்னெல்லாம் பார்க்கும்போது அவங்க எல்லாம் மதிக்கிற மாதிரியே தெரியலையே, நீ ஏதோ ஒரு விஷயத்த எங்க கிட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லும் போது ஜியாங் சொல்றா, என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, அவங்க என்னோட அண்ணா இல்லாம இருந்தா எப்படி எனக்கு கான்சர்ட்டுக்கான டிக்கெட் எல்லாம் கொடுப்பாங்க, அவங்க என்னோட அண்ணா தான், ஹீரோயின் தான் மயக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு ஜியாங்க திட்ட ஆரம்பிக்கிறா, ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, என்கிட்ட இருந்து டிக்கெட்டை திருடிட்டு வந்து இதுகளெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவ உடனே என்ன லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க, நான் எதுக்கு உன்கிட்ட இருந்து டிக்கெட்டை திருட போறேன், ஏன் அண்ணா எனக்கு வந்து கான்சர்ட் வர்றதுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க, நான் எதையும் திருடணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து தனியா
தனியா பேசுறதுக்கு கூப்பிட்டு போயிடுறா. ஹீரோயின் வந்து அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா, எனக்கு நல்லாவே தெரியும் எங்க வீட்டுல வேலை பார்க்குற மேடோட பொண்ணு தானே நீ, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஜியாங்க பார்த்து சொல்றா, உன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை நான் பார்த்ததே இல்ல. உன்னோட அம்மா ஒரு மேடுங்கிறதுனால அவங்கள நீ அம்மான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிற. இந்த மாதிரி ஒரு வெக்கங்கட்ட பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஜியாங் சொல்றா, நீ என்ன ரொம்ப நல்லவளா, நீ வில்லேஜ் சைட்ல இருந்து வந்துட்டு அந்த கூ ஃபேமிலியில இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு செடியூஸ் பண்ணிருக்க, உனக்கெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, நான் யாரோட லைஃப்லயும் மிஸ்ட்ரெஸ்ஸா போலியே, அதே மாதிரி யாரோட லவரையும் நான் ஃபோர்ஸ் பண்ணி டைவர்ஸ் பண்ண சொல்லல, நீ தான் மத்தவங்களோட லைஃப்ல வந்து மிஸ்ட்ரெஸ்ஸா இருக்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட ஜியாங்கோ மை ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. நானும் போனா போகட்டும்னு விட்டா என்னடி ஓவரா ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கா. அங்க மூணாவதனா வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். அவன் ஜியாங்கோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஃபூமங்கோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் தான் ஸ்டாப் பண்றா, அண்ணா பேசாம இருங்க, இங்க உங்க நிறைய ஃபேன்ஸ் வந்திருக்காங்க, அவங்க இதெல்லாம் பார்த்தா அவங்கள பத்தி என்ன நினைப்பாங்க, நீங்க இவ்வளவு இப்ப விட்டுருங்க, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறா. அதுக்கு அண்ணங்காரனுமே, இங்க பாரு ஹீரோயின் சொன்னனால உன்னை விட்டுட்டு போறேன், இல்லாட்டி உன்னை நான் கொன்னே போட்டிருப்பேன், இன்னொரு டைம் உன்னோட சுண்டு விரல் கூட ஃபூமிங் மேல படக்கூடாது, பட்டுச்சுன்னா உன்னை இருந்த இடம் தெரியாம அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறான். இவளுக்கு செம கடுப்பா இருக்கு, இருடி உன்னை எப்படியாவது நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே ஹீரோயின் மேல கோவத்தை வளர்த்துட்டு இருக்கா. இந்த லில்லி பாத்தீங்கன்னா நேரா கீழே வந்து அங்க இருக்கிற ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் ஹீரோயினும் அந்த ஐடலும் ஒன்னா இருக்க மாதிரி போட்டோவை காமிச்சிட்டு இருக்கா. இந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது, இவ ஃபர்ஸ்ட் என் அண்ணாவோட ஒய்ஃபா தான் இருந்தா, என் அண்ணாவை டைவர்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம ஐடலே செடியூஸ் பண்ண வந்திருக்கா, இதனால நம்ம ஐடலுக்கு தான் ஃபியூச்சர்ல பிளாக் மார்க்காக சான்ஸ் இருக்கு, எப்படியாவது இந்த பொண்ணுக்கு நம்ம ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மொத்த ஃபேன்மே வந்துட்டு இவ சொல்றது உண்மைன்னு நம்பிட்டு ஹீரோயினை போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ அந்த ஜியாங் வந்துட்டு சொல்றா, மேல 206 ரூம்ல தான் இருக்காங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறாங்க. எங்க ரூம்ல வந்து தேர்ட் அண்ணா வந்துட்டு ஜியாங் ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நினைச்சிருப்பா இல்லையா, கழுத்து வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கழுத்தை செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ மொத்த ஃபேன்மே உள்ள வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஐடியால செடியூஸ் பண்றான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணக்கார சொல்றா, எல்லாம் நிறுத்துங்க, அவ என்னோட தங்கச்சி அப்படின்னு சொல்லும் போது ஃபேன் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது உங்க தங்கச்சியா, கீழானா அப்படி சொல்லலையே, உங்களை செடியூஸ் பண்ண வந்த பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது தேர்டனா ரொம்ப கடுப்பாயிடுறா. அவன் செக்யூரிட்டி கார்டு எல்லாம் கூப்பிட்டு இந்த பொண்ணுகளை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கத்துறான். அந்த பொண்ணுகள்லாம் வந்து கத்திட்டு இருக்காங்க, எங்களை மன்னிச்சிருங்க, கீழே 2 பேர் சொல்ற பேச்சை கேட்டுட்டு நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. தேர்டனா வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு வீட்டுக்கு தான் தூக்கிட்டு போறான். வீட்டுல வந்து ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. மூணாவதான சொல்றான், சாரிண்ணா என்னை மன்னிச்சிருங்க, நான் தங்கச்சி பக்கத்துல இருந்தும் கூட அவளை காப்பாற்ற முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்களே தங்கச்சியை பார்த்துக்கோங்க, தங்கச்சியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா, அண்ணா நீங்க உங்க ஃபேனை தப்பா நினைக்காதீங்க, அவங்களுக்கு யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால அவங்கள போலீஸ்ல எல்லாம் பிடிச்சு கொடுக்க வேண்டாம், பேசாம அவங்கள ரிலீஸ் பண்ண சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அண்ணன் கண்ணுமே சரிடாமா நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். வெளில வந்துட்டு அண்ணக்காரன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் கால் பண்ணி அவனோட ஃபேன் எல்லாம் ரிலீஸ் பண்ண சொல்லிடுறான். உள்ள ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு மெடிசன் வச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோ இவ்வளவு க்ளோஸா பக்கத்துல பார்க்கும்போது ஹீரோயின் ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுறா. அவ சொல்றா, நீங்க ஒண்ணு எனக்கு மெடிசன் வைக்க வேண்டாம், நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ மெடிசன் வைக்க போக ஹீரோ சொல்ற, நீ கொஞ்சம் சும்மா இரு, நானே உனக்கு மெடிசன் வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து மெடிசன் வச்சு விட்டுட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினோட லிப்ஸ் கிட்ட அடிபட்டு இருக்கு, அதுல கைய வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆயிடுறா. அவளோட ஹார்ட் பீட் எல்லாம் செமையா ஃபாஸ்டா அடிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ பக்கத்துல வந்து லிப்ஸ்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் நினைச்சுக்கிறா ஹீரோ கிஸ் பண்ணதா போறான்னு நினைச்சிட்டு அவ கிஸ்ஸுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. ஹீரோ கொஞ்ச தூரம் நகர்ந்து போயிட்டு, என்னோட குட்டி தங்கச்சியை யாரோ புலி பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன், நீ இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா.
அப்பன்னு பார்த்து ரெண்டாவது அண்ணா உள்ள வந்துட்டு, அண்ணா தங்கச்சி யார் இப்படி ஆக்குனா, அவங்கள நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நீ எதுக்கு கோவப்படாத, இந்த விஷயத்த தம்பி பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான், அவனே எல்லாத்தையும் பாத்துக்குவான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஐடியல் அண்ணா வந்துட்டு அந்த ஃபேன் பொண்ணுங்க கிட்டதான் கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம், என்னோட தங்கச்சிய தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணுங்க ரெண்டு பேருமே லில்லி ஜியாங் தான் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துறாங்க. அப்போ இவன் வந்து அந்த ஃபேன் பொண்ணுங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கான், என் தங்கச்சியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ஜியாங்கும் லில்லிக்கும் நீங்க தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், அப்பதான் நீங்க என்னோட உண்மையான ஃபேனு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணுங்களுக்கு புரிஞ்சிருது. அந்த பொண்ணுங்க நேரா வந்துட்டு லில்லிய போட்டு அடி சாத்தி எடுத்துடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த லில்லிய ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அவங்க போட்டு நல்லா அடி அடி நடிச்சிருப்பாங்க போல. அவ மூஞ்சிய கொல்லுக்கட்ட மாதிரி வீங்கி போய் கிடக்கு. அவ கடந்து கத்திக்கிட்டு இருக்கா. அந்த ஃபேன் பொண்ணுங்கெல்லாம் என்ன போட்டு அடிச்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்க. இதை பார்த்து ஜியாங் பல்ல காட்டிட்டு இருக்கா. லில்லி செம கடுப்பாயிரா, என்னடி எதுக்கடி என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்க, எனக்கு உன் மேல டவுட்டாவே இருக்கு, நீ அந்த வீட்டோட பொண்ணு இல்லைன்னு நினைக்கிறேன், எங்க கிட்ட ஏதாச்சும் போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஜியாங் உடனே கோபப்படுறா, என்ன என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்ல, நான் அந்த வீட்டு பொண்ணுதான், உனக்காக எவ்வளவு டைம் வந்து நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு தெரியுமா, ஆனா நீ இன்னுமே என்ன சந்தேகப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது லில்லி சொல்றா, நீ அவங்க வீட்டு பொண்ணுனா ஏன் உன் அண்ணால நீ சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க, அந்த ஹீரோயின் சொல்றத கேக்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜியாங் உடனே கிம்ம பார்த்துட்டு, என்ன உங்க தங்கச்சி ஓவரா பேசிட்டு இருக்கா, நீங்க எதுவுமே சொல்லாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது கிம் சொல்றா, இல்லம்மா எனக்கு உன் மேல எந்த டவுட்டும் இல்ல, இருந்தாலும் உங்க அண்ணா கொஞ்சம் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா இதெல்லாம் தெரிஞ்சிருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ஜியாங்கோட அம்மா தான் கால் பண்றாங்க. இந்த ஜியாங்கோடனே அந்த மொபைலை காட்டுறா, இங்க பாருங்க என்னோட வீட்டு மேட் தான் கால் பண்றாங்க, இவங்க அந்த கு குடும்பத்துல தான் ரொம்ப நல்லா மேடா வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க எதுக்கு எனக்கு கால் பண்றாங்க, நான் அந்த வீட்டு பொண்ணு தானே, இப்ப நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் ஜியாங் வெளில வந்து கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கா, என்ன சும்மா சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்ப கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜியாங் அம்மா சொல்றாங்க, எனக்கு உடம்பு சரியில்லாம மாதிரி இருக்கு, நீ வரியா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவ சொல்றா, இங்க பாருங்க நீங்க செத்தா கூட எனக்கு கவலை இல்ல, உங்களுக்கு கால் கையெல்லாம் நல்லா தானே இருக்கு, உங்களுக்கு வேணா நீங்களே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கோங்க, சும்மா சும்மா என்னை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஜியாங்கோட அம்மா பாத்தீங்கன்னா காலை கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்களோட அண்ணன்காரங்க வந்து புதுசா ஒரு வீடை கிஃப்ட் பண்ண போறதா சொல்லியிருப்பாங்க. இவன் என்ன நினைக்கிறானா, இந்த லில்லிக்கு நம்ம மேல அடிக்கடி டவுட் வருது இல்ல, பேசாம அந்த வீட்டுக்கு அவளை கூப்பிட்டு போய் காமிச்சா அவ குடும்பத்தோட வாரிசு நம்புவாள்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இங்க வந்து சொல்றா, இந்த மாதிரி எனக்கு பர்த்டே வரப்போகுது, அதனால என் அண்ணா எனக்கு ஒரு வீடு வாங்கி தர போறாங்க, அந்த வீட்டுக்கு நான் உங்களை கூப்பிட்டு போறேன், அப்போ நீங்க என்ன நம்புவீங்கல்ல அது என்னோட வீடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே இந்த பொய்க்காரி வந்துட்டு அந்த கிம்மோட மொத்த ஃபேமிலியும் கூப்பிட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே இந்த வீடு பெருசா இருக்கே, இந்த வீடு எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவ சொல்றா, என் அண்ணா எனக்கு இந்த வீடை 100 மில்லியனுக்கு மேல செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சர்வெண்ட்டுக்கு யாருக்குமே வந்துட்டு இந்த கு குடும்பத்தோட பெண் வாரிசு யாருன்னு சொல்லி தெரியாது இல்லையா. அவங்க இந்த ஜியாங்க பார்த்தோன்னே இவதான் இந்த வீட்டோட ஓனர் சொல்லி நினைச்சுக்கிறாங்க. எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க, அப்ராட்ல படிக்க போன பொண்ணு வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவளை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பட்லருமே இந்த ஜியாங்க பார்த்துட்டு இவதான் கு குடும்பத்தோட வாரிசு நினைச்சிட்டு, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இந்த ஜியாங்கமே பரவாயில்ல, இவங்க எல்லாருமே நான் தான் இந்த குடும்பத்தோட வாரிசு நினைச்சிட்டாங்க போல, இதுவும் நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜியாங் சொல்றா, இங்க இருக்க ஃபுட் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி, உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த லில்லி மனசுக்குள்ள நினைக்கிறா, ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் போல, இவன் நிஜமாலுமே இந்த கு குடும்பத்தோட வாரிசு தான் போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு வெயிட்டர் ஓடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கு குடும்பத்தோட பெண் வாரிசுன்னு வேற ஒரு பொண்ணு வந்திருக்கு, நம்ம வேற யாரையோ கூப்பிட்டு இப்படி உள்ள உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்து அந்த லில்லி கிட்ட, இது என்னோட வில்லா, என்னோட வில்லால நீங்க இந்த என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஜியாங்
ஜியாங் சொல்றா, என்ன இது உன்னோட வில்லாவா? ஏன் அண்ணா என்னோட பர்த்டேக்கு இந்த வில்லா வாங்கி கொடுத்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, இது எப்படி நீ உன்னோட வில்லான்னு சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருக்கிற வெயிட்டர் சொல்றாங்க, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, உங்க ரெண்டு பேத்துல யார் உண்மையிலேயே கு குடும்பத்தோட பெண் வாரிசு அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் உடனே செமையா டென்ஷன் ஆயிடுறா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியலையா, நான் தான் அந்த குடும்பத்தோட வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறா. இதை பாக்குற கிம்முமே, ஏண்டி எங்க போனாலும் எங்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்குனே வருவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த ஜியாங் சொல்றா, இவளுக்கு என் மேல பொறாம, அதனாலதான் எப்ப பார்த்தாலும் எங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அவ உட்காந்து பேச ஆரம்பிக்கிறா. என்ன, யாருக்கு யார் மேல பொறாம, நீ அந்த கு குடும்பத்தோட சர்வன்ட்டோட பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது ஜியாங் உடனே டென்ஷன் ஆயிடுறா. என்னடி வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க, இது என்னோட வில்லா தான், இந்த வில்லாவோட கீ கூட என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹேண்ட்பேக்ல இருந்து கீ எடுத்து காட்டுறா. இவ அவங்க அம்மா கிட்ட இருந்து இந்த கீயை சுட்டுட்டு வந்திருப்பா. அப்ப ஹீரோயின் சொல்றா, அட பைத்தியக்காரி, இந்த மாதிரி கீ வச்சிருந்தா நீ இந்த வீட்டோட ஓனர் ஆயிடலாமா, எப்படி உன்னால இவ்வளவு கேவலமான ட்ரிக்கா ப்ளே பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஜியாங் கோவப்பட்டு ஹீரோயினை அறிய வர ஹீரோயின் கையை பிடிச்சிடுறா. ஹீரோயின் உடனே சரி நம்ம கு குடும்பத்தோட யங் மாஸ்டருக்கே கால் பண்ணி கேட்கலாம், இது யாரோட வீடுன்னு தெரிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லும் போது ஜியாங் தான் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போனை வாங்கி கீழே போட்டு உடைச்சிடுறா. அந்த வெயிட்டருமே சரி மேடம் நான் வேணா கால் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் உடனே கத்த ஆரம்பிக்கிறா, நான் தான் அந்த குடும்பத்தோட வாரிசு, இதை நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டரை மிரட்ட ஆரம்பிக்கா. அவன் உடனே பயப்பட ஆரம்பிக்கிறான். அவன் ஜியாங் தான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு நினைச்சிட்டு ஹீரோயினை இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாம வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் சொல்றா, உங்களுக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன்லாம் வேண்டாம், பேசாம நம்ம போலீஸ்க்கே கால் பண்ணிடலாம், அவங்க வந்து இந்த வில்லா யாரோடதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லுவாங்க, யார் இந்த கு குடும்பத்தோட வாரிசுங்கிறதையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஜியாங் பயப்பட ஆரம்பிக்கிறா. ஐயோ, போலீஸ் வந்தா நம்ம ஃபேக்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே, நம்மளோட ஐடென்டிட்டி செக் பண்ண ஆரம்பிச்சா எல்லாமே முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு போயிடுறா. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த வெயிட்டர் கிட்ட போன் வாங்கி இந்த ஜியாங் பண்ண கூத்தெல்லாம் வந்துட்டு அவங்க அண்ணா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த வெயிட்டருக்கும் இப்பதான் புரியுது இவதான் கு குடும்பத்தோட உண்மையான வாரிசுன்னு சொல்லிட்டு அவங்க உடனே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த வில்லால இருந்து வெளில வந்துட்டு இருக்கும் போது இந்த ஜியாங் வேணும்ட்டு ஹீரோயின் மேல கார் ஏத்தி இடிக்கிற மாதிரி வரா. ஹீரோயின் அதனால கீழே விழுந்து அவங்க கையிலே அடிபட்டுருது. ஹீரோயின் திட்டுற, காரை பார்த்து ஓட்ட மாட்டியாடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவ சொல்றா, ஏண்டி உனக்கு கண்ணு தெரியலையா, ரோட்ல பெப்பர் பேன் நடந்து போயிட்டு இருக்க, இனி அது பார்த்து நடந்து போ, இல்லாட்டி உன்னை கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கா. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னோட கையை உடைச்சு வச்சிருப்பா, உன்னை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண போறாளாவ, அவளை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினுமே உணர்ச்சி வயசப்பட்டு அந்த ஜியாங்க திட்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோயினுக்கு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கும் போது ரெண்டு பேருமே ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நர்வஸ் ஆயிருது. அவன் உடனே சரி நான் கட்டு போட்டு விட்டுட்டேன், நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரெண்டு அண்ணன்காரங்களுமே வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வந்திருக்காங்க. உனக்கு இப்ப கை எப்படிமா இருக்கு, என்ன உன்னோட ஸ்பெஷல் பர்சன் வந்துட்டு உனக்கு மெடிசன் போட்டு விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டாவது நான் சொல்றான், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது, அந்த ஜியாங் வந்துட்டு எல்லா லிமிட்டையுமே கிராஸ் பண்ணிட்டா, அவளை கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோமே சரி இதுக்கப்புறம் நான் உங்களை எதுவும் தடுக்க மாட்டேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு அவங்க மூணாவது அண்ணா கூட ஷாப்பிங் வந்திருப்பா. அப்போ அவனுக்கு ஏதோ எமர்ஜென்சின்னு கால் வரும்போது அவன் அவனோட பிளாக் கார்டை கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ போய் ஷாப்பிங் பண்ணிட்டு இருமா, நான் அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயின் மாலுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற சேல்ஸ் கேர்ள் வந்து சொல்றா, உன்னை பார்க்கும்போது ட்ரெஸ் எடுக்க வந்த மாதிரியே தெரியலையே, நீ கண்டிப்பா ட்ரெஸ் எடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, கஸ்டமர் கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா, என்கிட்ட இங்க இருக்கிற ட்ரெஸ் எடுக்க காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த பொய்க்காரி ஜியாங் வந்து கிம் கூட ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கா. அவ உடனே ஹீரோயினை பார்த்தோன்னா மட்டம் தட்ட ஆரம்பிக்கிறா. இவ இந்த பெரிய மாலை என்ன பண்ணிட்டு இருக்கா, இவ ஸ்டால் வச்சு நடத்தினவ, இவ சரியான நாட்டுப்புறம் பட்டிக்காடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த சேல்ஸ் கேர்ளுமே அதான் இவ பக்கத்துல வரும்போது இவ மேல நாருதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே ஜியாங்க பார்த்துட்டு சரி உன்கிட்ட ட்ரெஸ் எடுக்க காசு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க கிம் சொல்றா, என்ன இவகிட்ட ட்ரெஸ் இருக்க காசு இருக்காதா, இவதான் கு குடும்பத்தோட வாரிசு, இந்த சைனால பெரிய பணக்காரியே இவதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு அந்த சேல்ஸ் கேர்ள் வந்து இந்த ஜியாங்க விழுந்து விழுந்து
கவனிக்க ஆரம்பிக்கிறா. ஜியாங் உடனே இங்க இருக்கிற பாதி ட்ரெஸ் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கிம் உடனே இந்த ஜியாங் கிட்ட என்கிட்ட அவ்வளவு இதுக்கு பே பண்றதுக்கு காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா, இந்த கிம் கிட்ட இவ்வளவு ட்ரெஸ்ஸுக்கு பே பண்றதுக்கு காசு இருக்காதே அப்படின்னு சொல்லும்போது கிம் சொல்றா, உனக்கு என்னோட ஒர்க் பத்தி என்னடி தெரியும்? நான் 10 மில்லியன் மதிப்புள்ள கம்பெனியோட சொத்துக்காரன். என்னால என்ன இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்க முடியாதா? அவ ஆசைப்படுற எல்லா ட்ரெஸ்ஸுமே என்னால வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டோன்னே ஹீரோயின்மே, ஓ நீ அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்ட்டே வந்து ஜியாங்க தூண்டி விடுறான். பாரு, உன் பாய் ஃப்ரெண்டு அவ்வளவு பணக்காரன்னா நீ என்ன வெறும் ட்ரெஸ் மட்டும் தான் வாங்க போறியா? அவன்கிட்ட இதுக்கு மேட்சா நெக்லஸ் எல்லாம் கேளு. கிம் வந்து இதெல்லாம் வாங்கி கொடுத்தானா அவன் உன்னை உண்மையா லவ் பண்ற, நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியாங்க ஏத்தி விட்டுட்டு இருக்கா. கிம் வந்துட்டு மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கா, கூட்டி சாத்தா எப்படி கோத்து விடுது பாத்தியா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்க. இந்த ஜியாங் வந்து கிம்மோட நிலைமை புரியாம, எனக்கு நீங்க நெக்லஸ் எல்லாம் இதுக்கு மேட்சா வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கிம் வந்துட்டு இந்த ஜியாங் கிட்ட சொல்றா, என்கிட்ட அவ்வளவு காசு இல்லையே அப்படின்னு சொல்லும்போது ஜியாங் சொல்றா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது மட்டும் அவ கேட்டா உங்களை அவ லோவா நினைப்பா. நீங்க எப்படியாவது எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிறா. அவனுமே வேற வழி இல்லாம, சரிம்மா உனக்கு நான் எப்படியாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது கடன் வாங்கியாவது இதெல்லாம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றான். இங்க அந்த சேல்ஸ் கேர்ள் வந்து இவங்க வாங்கினதெல்லாம் பேக் பண்ணிட்டு 1.7 மில்லியன் பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ போனதுக்கு அப்புறம் இந்த ஜியாங் கடந்து பேத்திட்டு இருக்கா, பாத்தியா என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு, இவ்ளோ காசு கொடுத்து எனக்கு இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி தர போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின்மே, ஓ அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு, நீ எப்படி இருந்தாலும் அந்த கோ குடும்பத்து மேடோட பொண்ணு தானே, உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு இந்த மாதிரி கிஃப்ட் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இவ்வளவு வெறுப்பேத்திட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு ஜியாங் கோவப்பட்டு அவளை அடிக்கலான்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் ஊடையில காலை விட்டு அவளை கீழே விழுக வச்சிடறா. ஹீரோயின் சொல்றா, நீ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற, நீ ஒரு ஃபேக்கான ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணிட்டு தான் அந்த கிம்ம வலிச்சு போட்டிருக்க. உன்னோட உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்சா அவ உன்னை விட்டு ஓடி போயிருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க சேல்ஸ் கேர்ள் வந்து ஹீரோயினை சப்பு நிறையறா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கோ குடும்பத்தோட வாரிசை கீழே பிடிச்சு தள்ளி விட்டுருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியாங்க தூக்கி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றா, நீ பேசாம ஜியாங் கிட்ட மன்னிப்பு கேளு, இல்லாட்டி உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, யாடி நீ, உனக்கு என்ன தகுதி இருக்கு என்ன இன்சல்ட் பண்றதுக்கு? நான் நினைச்சா உன்னை இந்த வேலையில இருந்து ஃபயர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சேல்ஸ் கேர்ள் சொல்றா, என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க, உனக்கு நான் சொல்றது புரியலையா? இந்த மேடம் கிட்ட சாரி கேளு, இல்லாட்டி உன்னால இங்க இருந்து வெளில போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க, நான் தான் கோ குடும்பத்தோட ரியல் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ஜியாங் சொல்றா, அவ சொல்றதெல்லாம் போய் அவ என்னோட 3 அண்ணாவை செடியூஸ் பண்ணி இந்த கோ குடும்பத்துல ஒட்டிட்டு இருக்கா. நான் தான் வந்து கோ குடும்பத்தோட ஒரிஜினல் வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியாங் சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா, சரி நீ இந்த ஒரிஜினல் வாரிசுனா இந்த பில்ல நீயே பே பண்ணு. அவ்வளவு பெரிய குடும்பத்தோட பணக்கார பொண்ணு உன்னால ஒரு 7.5 மில்லியனுக்கு இந்த பில்ல பே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னு இந்த ஜியாங் உடனே போய் புழுக ஆரம்பிக்கிறா, என் அண்ணா எனக்கு பாக்கெட் மணியா 10 மில்லியன் பணம் தருவாங்க, இந்த பில்ல நான் 1 செகண்ட்ல பே பண்ணிடுவேன். இருந்தாலும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் ஆசாசியா அவங்க எனக்கு வாங்கி கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் நான் கிம்மே பே பண்ணிட்டுன்னு விட்டேன், இல்லாட்டி அவங்க ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஹீரோயின் சொல்றா, ஓ நீ நினைச்சா இந்த மாலையை 1 செகண்ட் உன்னால வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவளுமே ஆமா ஆமா நான் நினைச்சேன் இந்த மாலையை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா, நீ நினைச்ச வாங்க முடியாது, ஆனா நான் நினைச்சா வாங்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கார்டு எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. இங்க பாத்தியா, இதான் பிளாக் கார்டு, நான் இந்த மாலை வாங்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த சேல்ஸ் கேர்ள் வந்து ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இப்பதான் எல்லா உண்மையும் புரியுது, நீங்க தான் வந்து கோ குடும்பத்தோட உண்மையான வாரிசா இருப்பீங்க, இது பணக்காரங்க கிட்ட மட்டும்தான் இந்த பிளாக் கார்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியாங் கிட்ட நீ உண்மையான வாரிசா இருந்தா 1.7 மில்லியனை நீ பே பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவ உடனே திணற ஆரம்பிக்கிறா. என்ன நீ என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, நான் தான் கோ குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்றா, சரி அப்ப நீ இந்த உண்மையான வாரிசுனா பே பண்றதுக்கு உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் உடனே கத்த ஆரம்பிக்கிறா, என்கிட்ட நீ பணம் கேக்குறியா, நான் நினைச்சேன் என் அண்ணா கிட்ட சொல்லி உன்னை ஃபயர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு 3ஆவது அண்ணா வந்துடுறான். அவன் வந்து இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் உடனே, பாருங்க அண்ணா, அவ உங்களை செடியூஸ் பண்ணி உங்களை ஏமாத்த பாக்குறா, அவ நல்லவளே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அண்ணங்கார உடனே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு, என்னோட தங்கச்சியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னு அந்த சேல்ஸ் லேடி வந்து
ஜியாங்க திட்ட ஆரம்பிக்கிறா. அடி பாவி, நீ எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்க, நீ தான் கூ குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அண்ணக்கார வந்து சேல்ஸ் லேடி கிட்ட சொல்றா, நீங்க ஹீரோயினை ரொம்ப தப்பா பேசிருக்கீங்கல்ல, நீங்க ஹீரோயின் கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த லேடியுமே ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த லேடிய வார்ன் பண்ணிட்டு இருக்கா, எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, பணம் இருக்கவங்க கிட்ட ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவங்க கிட்ட ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்றதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஜியாங் மால்ல இருந்து வெளில வந்த உடனே இந்த கிம் சொல்றா, நான் பணத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன், பணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும், நீ அதுக்குள்ள நீயே பே பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஜியாங் வந்துட்டு மேல நடந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சா நம்ம மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு அவ சொல்றா, என்னோட மூணாவது அண்ணா வந்தாங்க, அங்க வந்து அவங்க ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி என்ன டென்ஷன் ஆக்கிட்டாங்க, எனக்கு ஷாப்பிங் பண்ற மூடே போச்சு, நம்ம எதுவும் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு நான் கீழே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. இந்த ஜியாங் சொல்றா, நம்ம லவ் பண்ணிட்டே இருந்து என்ன பண்றது, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த கிம்முமே வந்து ஜியாங் பெரிய பணக்காரி நடிச்சிட்டு மேரேஜுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் மேரேஜ் பண்ணி மேரேஜ் சர்டிபிகேட்டுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க. மேரேஜ் முடிஞ்சோன்னு இந்த கிம் வந்துட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட எப்ப நமக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் சொல்றா, என்னோட அப்பா அம்மா எல்லாம் அப்ராட்ல இருக்காங்க, அவங்க இந்த சைனீஸ் நியூ இயருக்கு வர போறாங்க, அப்ப நான் கண்டிப்பா உன்னை இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த ஜியாங் ஒரு டைம் செட் பண்ணிருப்பா இல்லையா, அந்த ஆள் வரா. இவன் வந்து அந்த ஜியாங்கோட அண்ணக்காரன் தான் போல. வந்து ஜியாங் கிட்ட பேச்சு கொடுக்க வர ஜியாங் உடனே கிம்மா அனுப்பி வச்சிடுறா. ஜியாங் அவங்க அண்ணா கிட்ட இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றா, எனக்கு பணம் தேவைப்படுது, நீ மட்டும் எனக்கு இப்ப பணம் தரலனா கிம் கிட்ட உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்ட இவளுமே வேற வழி இல்லாம பணத்தை கொடுத்து அவனை அனுப்பி வச்சிடறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் அவளுடைய ரெண்டாவது அண்ணாவும் கார்ல உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், கிறிஸ்மஸ் வரதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ ஃப்ரீயா, நம்ம ரெண்டு பேரும் டின்னர் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே ஹீரோயின் வெக்கப்பட ஆரம்பிக்கிறா. அப்போ ரெண்டாவது அண்ணா உள்ள வந்துட்டு, என்ன டின்னர் போறீங்களா, நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே இல்ல இல்ல நீ எல்லாம் வரக்கூடாது, நாங்க ரெண்டு பேரும் போறதா முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ செகண்ட் அண்ணா சொல்றான், 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் கிறிஸ்மஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க டேட்டிங் போனீங்க, அது எதையுமே நீங்க மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ உன்னோட லைஃப்ல இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, அதை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்க கூடாது, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான், ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க தான், ஆனா நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி இல்லையே, உனக்கு என்ன பிடிக்கலையா, என்ன மேரேஜ் பண்றதுக்கு உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஒரு மாதிரி தயங்கிட்டே இருக்கா. இதை பாக்குற ஹீரோமே புரிஞ்சுக்கிறான், சரி உனக்கு என்ன பிடிக்கலன்னு நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த கிம்மோ ஜியாங்கும் வந்திருக்காங்க. ஜியாங் வந்துட்டு ஹீரோ உள்ள சாப்பிட்டுட்டு இருக்கத பாத்துறா. ஹீரோ பார்த்தோன்னே இங்க இருந்து எப்படியாவது ஓடிலான்னு சொல்லிட்டு கிம்ம கூப்பிட்டு போறா, நம்ம வேற ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது கிம் சொல்றான், ஏன் அங்க பாரு உன்னோட அண்ணா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆன விஷயத்த உங்க அண்ணா கிட்ட சொல்லல வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. இந்த ஜியாங்குமே ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. கிம் நேரா வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கா, நான் உங்க தங்கச்சியோட தான் வந்து சாப்பிட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதை பெருசா கண்டுக்கிற மாதிரியே தெரியல. அப்ப ஹீரோயின் தான் அங்க இருக்க வெயிட்டரை கூப்பிட்டு, ஆமா அவங்க எங்களோட கெஸ்ட் தான், அவங்க கூட இன்னொரு லேடி வந்திருப்பாங்க, அவங்களையும் கூப்பிட்டு லஞ்ச் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிம்முமே அவனுக்கு வேணுங்க இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோமே எதுக்கு அவனை சாப்பிட சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோயினும் பில்ல பே பண்ணாமலே போயிருப்பாங்க. கடைசியில கிம்முக்கு பில்லு வந்து 3.2 மில்லியன் வரைக்கும் வந்திருக்கும். இதை பார்த்தோன்னே கிம் செமையா ஷாக் ஆயிடுறான். ஐயோ எல்லா பில்லும் நான் தான் பே பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹோட்டல் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி அவ அண்ணா கிட்ட சிரிச்சிட்டு இருக்கா. ரெண்டாவது அண்ணாவுமே என் தங்கச்சி பாரு எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு வந்து கால் வருது, இந்த மாதிரி அப்ராட்ல இருந்து ஹீரோயினோட அம்மா அப்பா சைனாக்கு வராங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் சீன்ல அப்ராட்ல இருந்து ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவும் சைனாக்கு வந்துடுறாங்க. என்னோட அம்மா வந்து ஹீரோயினோட காதை பிடிச்சு திரிகிட்டு இருக்காங்க. 3 வருஷமா எங்கடி போன, ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்க ஹீரோ தான் சமாதானப்படுத்துறான். ஆண்டி சும்மா இருங்க, அவ சின்ன பொண்ணு தானே, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஃபேமிலி மொத்தமே வந்துட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இந்த ஜியாங்குமே வந்திருப்பா. ஜியாங்குமே இவங்க வீட்டுல வளர்ந்தனால ஹீரோயினோட அம்மா
அம்மாவும் அப்பாவும் இவளையுமே வந்து ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு சோஃபால உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த ஜியாங் வந்துட்டு வேணுட்டே நைட் ட்ரெஸ்ஸோட வந்து ஹீரோ முன்னாடி விழுந்துட்டு இருக்கா. ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக இதை பார்க்குற ஹீரோமே உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா, இந்த கிம் தான் வேணும்னு சொல்லிட்டு கிம் பின்னாடி சுத்திட்டு இருக்க, இப்ப ஏன் முன்னாடி இந்த மாதிரி விழுந்துட்டு இருக்க, நீ எவ்வளோ கேவலமானவன் இதுலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அவ சொல்கிறா, என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நான் நடந்து வரும்போது தெரியாமல் கால் சுளுக்கிருச்சு, நீங்கள் என்னை எப்படியாவது தூக்கி விடுங்க, என்னால் நடக்க முடியல, தயவு செஞ்சு என்னை தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டா ஹீரோ உடனே எனக்கு பொண்ணுங்களை தொட்ட அலர்ஜி, நான் ஒன்றை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய முடியை பிடிச்சு இழுத்து தூக்கி விட்டுட்டு இருக்கா. ஜியாங் கடுப்பாயிரா, எதுக்கடி இப்ப என் முடியை பிடிச்சு இழுத்த அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் சுளுக்கிருச்சுன்னு சொன்ன, இப்போ நல்லா தானடி நிக்கிற, உனக்கு எதுக்கு இந்த மானங்கட்ட பழப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஜியாங் சொல்றா, இங்க பாரு அங்குளும் ஆன்ட்டியும் வந்துட்டாங்க, நீ அவங்க 3 பையங்களையும் செடியூஸ் பண்ண பாத்திருக்கன்னு தெரிஞ்சா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரியே பேசிட்டு இருக்கா. இவளுக்கு தெரியல ஹீரோயின் தான் இந்த கூ குடும்பத்தோட பெண் வாரிசுன்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் உடனே ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு என்ன யார் நினைச்சாலும் இந்த வீட்டை விட துரத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அம்மா வந்துட்டு அங்க வர இந்த ஜியாங் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஆன்ட்டி இங்க பாருங்க, இந்த பொண்ணு நல்ல பொண்ணே கிடையாது, உங்களோட 3 பையனையும் செடியூஸ் பண்ண வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டோன்னு ஹீரோயினோட அம்மாவுமே செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு இவளை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ள சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளில போய் செக்யூரிட்டி கார்டு எல்லாம் கூப்பிட்டு வந்துடுறான். செக்யூரிட்டி கார்டு வந்து இந்த ஜியாங்க தரன்னு பிடிச்சி வெளில இழுத்து போயிட்டு இருக்காங்க. ஜியாங் சொல்றா, ஆன்ட்டி நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவ நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மா ஹீரோனை திட்டிட்டு இருக்காங்க, பைத்தியக்காரி நீ பேசாம ஹீரோவை மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல, இப்ப பாரு உன்னோட ஐடென்டிட்டியா அவெல்லாம் திருடிட்டு என்ன மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மா சரி நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு முடிவு பண்ணு, ஹீரோ உனக்கு கரெக்டான பேரண்ட்ஸ் சொல்லிட்டு போறாங்க. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா போனதுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா, நான் மட்டும் வரலனா நீங்க அந்த ஜியாங்க்கு கையை கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, சேச்சா நான் அவளை கண்டிப்பா தொடவே மாட்டேன், நீ தயவு செஞ்சு நம்பு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, நான் உங்களை கண்டிப்பா நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து ஓடுறா. அப்ப ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போனல்ல, எதனால ஓடி போன, என்ன பிடிக்காம தான் ஓடி போனியா, உன் மனசுல நான் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு சிரிச்சுட்டு ஓடி போயிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு புரிஞ்சிருது, சரி ஹீரோயினுக்குமே நம்மள பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஜியாங் வந்து வெளில புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஏன் எல்லாருமே வீடா நடந்துக்கிறாங்க, எல்லாருமே ஏன் ஹீரோயினுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்கா. பார்த்து அண்ணக்கார வந்து காசு கொடுக்க சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இந்த ஜியாங்க்கு செமையா கடுப்பா இருக்கு, என்கிட்ட இப்போ ஒத்த பைசா இல்லடா, நானே வீட்டுல இருந்து துரத்தி விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் சொல்றா, நீ மட்டும் எனக்கு பணம் தரலைனா உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க. இவ உடனே கத்த ஆரம்பிக்கிறா. இதை கேட்டோன்னு அவனுமே கோவப்பட்டு அவளை சப்புன்னு அரைஞ்சிடுறான். இவளுமே உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறா. அவன் உடனே நடந்து போயிட்டு இருக்க ஜியாங்கோட மண்டையிலே அடிக்க அவ மயக்கம் போட்டு விழுந்துடுறா. உடனே இவன் என்ன பண்றானா, ஜியாங்க வந்துட்டு யாரோ ஒருத்தங்களுக்கு வித்துடுறா. ஜியாங் அந்த ஹோட்டல்ல இருந்து வெளில போயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் பாத்துறா. ஹீரோயின்மே எப்ப இருந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஜியாங் கோவப்பட்டு திட்டிட்டு இருக்கா. உன்னால தாண்டி நான் இந்த நிலைமையில நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே நீ பண்ண தப்புக்கு தான் உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய 2வது அண்ணாவை பார்க்க போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜியாங் வந்துட்டு அவளுடைய அண்ணக்காரனை தான் பார்க்க வந்திருக்கா. நேற்று நைட்டு நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க, ஒன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை நான் பார்த்ததே இல்லை, உனக்கு பணம் தானே வேணும், நான் சொல்ற பொண்ணு மட்டும் நீ கிட்னாப் பண்ணா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு இவனுமே நான் யாரை கிட்னாப் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்க இவ உடனே ஹீரோயினோட போட்டோ எடுத்து காட்டுறா. நெக்ஸ்ட் சீன்ல இவனுமே ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறான். கிட்னாப் பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு கால் பண்ணி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோயினை நான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன், நீ மட்டும் எனக்கு பணம் தரலைனா அவளை நான் யாருக்காவது வித்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோவே உனக்கு பணம் தானே வேணும், நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், அவளை
அவளை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த ஜியாங் வந்துட்டு உனக்கு இவளை பிடிச்சிருக்குன்னா இவளை நீ என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக இனிமே ஹீரோயினை பார்த்துட்டு இருக்கான். அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே ரெண்டாவது அண்ணா வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஜியாங்கோட அண்ணாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருது. இல்ல ஹீரோயினோட அப்பா அம்மா வந்து இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சோன்னா அவங்களோட 3 பசங்களையும் கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு இந்த மாதிரிலாம் நடக்க கூடாது, நீங்க தான் அவளை நல்லா கேர் பண்ணி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றா, அங்கிள் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் உங்க பொண்ணை நல்லா பாத்துக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சைட்ல இந்த ஜியாங் வந்துட்டு இந்த கிம் ஃபேமிலிக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு எங்க அப்பா வந்து அப்ராட்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க தான் நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. அப்ப கிம் வந்துட்டு ஜியாங்க கூப்பிட்டு தனியா சொல்லிட்டு இருக்கா, என்னோட எல்லா கம்பெனியுமே பேங்க் கரப்ட் ஆக போகுது, தயவு செஞ்சு உங்க அண்ணா கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்றா, நான் என்ன பண்றது, என்னால எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. கிம் சொல்றா, என்ன தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க, நீ தான் அந்த கு குடும்பத்தோட பெண் வாரிசாச்சே, உன் பேர்ல தான் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, நீ நினைச்சா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவ்வளவுமே சரி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த கு குடும்பத்துக்கு தான் வந்திருக்கா. இவ வந்து ஹீரோயினோட அப்பா கிட்ட அப்பான்லாம் பேசி சீன் போட்டுட்டு இருக்கா. உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும், என்னோட ஃப்ரெண்டு பேங்க் கரப்ட் ஆகிற நிலைமையில இருக்கான், நீங்க அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா, ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு ஐஸ் வச்சுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயினோட அப்பாவுமே சரிம்மா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வேணுட்டு ஜியாங்க வெறுப்பேத்துற மாதிரி பேச ஜியாங்க்கு கோவம் வருது, இருந்தாலும் அவ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஜியாங் உடனே சரி அங்கிள் எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனதுக்கு அப்புறம் ஹீரோயினோட அப்பா வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜியாங் என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்காளா, என்ன எப்படி எல்லாம் ஏமாத்திட்டு போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் தான் அப்ப பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கா. ஹீரோயின் அப்பா கேக்குறாங்க, நீ எப்போ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போற, அவன் என்னோட ஃப்ரெண்டோட பையன் தான், அவன் உனக்கு கரெக்டா இருப்பான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, அப்பா எனக்கு அவங்கள பிடிச்சிருக்குதா, இருந்தாலும் இது எனக்கு செகண்ட் மேரேஜ் தானே, அதனாலதான்ப்பா என்னால அவங்க லவ் அக்செப்ட் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அவங்களுக்கு என்னை விட ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணி வைங்க, அவங்களுக்கு கரெக்டான பேர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஹீரோ ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கான். இப்ப கன்ஃபார்மே ஆயிருது ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதுக்காக மேரேஜுக்கு தயங்கிட்டு இருக்காங்கிற விஷயமும் இப்ப ஹீரோக்கு தெரிஞ்சிருது. நெக்ஸ்ட் சீன்ல கிம்ம தான் காட்டுறாங்க. கிம்முக்கு ஆபீஸ்ல இருந்தா கால் வருது, அவனுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம் பேங்க் கரப்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லும் போது அவன் செமையா ஷாக் ஆயிடுறான். அப்போ ஜியாங் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கிம் சொல்றா, நான் உன்கிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் தானே கேட்டேன், நீ எனக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணல, உன்னால என்னோட கம்பெனி பேங்க் கரப்ட் ஆயிருச்சு, இப்போ என்கிட்ட எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ ஜியாங் சொல்றா, எதுக்குடா எனக்கு எல்லாத்தையுமே ப்ளேம் பண்ணிட்டு இருக்க, நீ சொன்ன மாதிரி எல்லா ஹெல்ப்பும் பண்ண அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்றா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா அப்ப எப்படி நான் பேங்க் கரப்ட் ஆன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவளுமே யோசிச்சு பாக்குறா, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்றதுன்னு சொன்னாங்க, நடுவுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஜியாங் உடனே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் நினைச்சேன், நீ என்னையே திட்டல, சரி நீ என்னமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போகும்போது இந்த கிம் உடனே நீ பேசாம உங்க அப்பா கிட்ட என்ன கூப்பிட்டு போ, எது வந்தாலும் நானே அவங்க கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவன் மனசுக்குள்ள நினைக்கிறா, ஐயோ இவனை கூப்பிட்டு போனா நம்ம அந்த குடும்பத்தோட வாரிசுலன்னு தெரிஞ்சிருமே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இவ சொல்றா, எங்க அப்பா பிஸியா இருப்பாங்க, அவங்க ஃப்ரீயா இருக்க டைம் நானே உன்னை மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த ஜியாங் வந்துட்டு நேரா ஹீரோயினோட அப்பாவை தான் பார்க்க வந்திருக்கா. வந்த இடத்துல ஹீரோயினை பார்த்து ஹீரோயினுக்கும் அவளுக்கும் செமையா சண்டை ஆயிருது. பார்த்து ஹீரோயினோட அப்பா இதெல்லாம் பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயின் நல்லவளே கிடையாது, அவ ரொம்ப மோசமானவ, இங்க இருக்க கு குடும்பத்தோட உங்களோட பையனெல்லாம் மயக்க தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அப்பாவுக்கு இதெல்லாம் கேட்டோன்னே ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கனால அவங்கள ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. டாக்டர் சொல்றாங்க அவங்களுக்கு அதிர்ச்சி தர மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது, அவங்கள நல்லா கேர் பண்ணி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் நேரா கோவமா வந்து இந்த ஜியாங்க ஒரு ரூமுக்குள்ள கூட்டிட்டு போய் அடி பொழந்து எடுக்கிறா. அப்பன்னு பார்த்து இந்த கிம் தான் வந்துட்டு ஜியாங்க்கு கால் பண்றா, என்ன போன விஷயம் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்க இவ உடனே ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறா. இல்ல எங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், என்னால இப்ப இந்த விஷயமா பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. கிம் உடனே ஓ இவங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லையா, இந்த விஷயத்த யூஸ் பண்ணிட்டு எப்படியாவது நம்ம மாமனார் மனசுல இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினோட
ஹீரோனோட அப்பாவை பார்க்க ஃப்ளார் பொக்கையை தூக்கிட்டு வந்திருக்கான். நான் தான் உங்க மருமகன், உங்களோட பொண்ணு என்னதான் மேரேஜ் பண்ணிருக்கா, அவ என்ன ரொம்பவே லவ் பண்றா, இந்த விஷயத்த உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருக்கணும், ஆனா உங்களுக்கு தெரியாமலே நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இதை கேட்டோன்னே ஹீரோனோட அப்பா செமையா ஷாக் ஆகி அவங்களுக்கு மறுபடியுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வர ஹீரோயினை பார்த்தோன்னே கிம் சொல்றா, நீங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் உடனே நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்கு கால் பண்ண போறா. இந்த கிம் உடனே அந்த மொபைலை வாங்கி வச்சுட்டு, நான் கேக்குறேன்ல உனக்கு இங்க என்ன வேலை, நீ அந்த கூ குடும்பத்துல ஒரு மிஸ்ட்ரஸா தானே இருக்க, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டிட்டு இருக்கும் போது அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோ வந்துட்டு கிம்ம தரன்னு இழுத்துட்டு போய் வெளில பிடிச்சு தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு உள்ள வந்து சொல்லிட்டு இருக்கான், எல்லா ப்ராப்ளத்தையும் நான் சால்வ் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் மந்த் ஒரு பெரிய பார்ட்டி வச்சு உங்க பொண்ணுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டோன்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி கூ குடும்பத்துல பார்ட்டி நடக்குதுன்னு சொல்லிட்டு கிம்முக்கு தெரிய வந்திருக்கும். அவன் உடனே மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டுட்டு அந்த பார்ட்டிக்கு தான் வந்திருக்கான். அந்த பார்ட்டில ஹீரோ வந்துட்டு இந்த கூ குடும்பத்தோட பெண் வாரிசு யாருன்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அவங்க 2 அண்ணன் கூட சூப்பரா நடந்து வந்துட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே இந்த மொத்த கிம் குடும்பம் பார்த்து செமையா ஷாக் ஆயிடுறாங்க. அப்ப ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் தான் இந்த கூ குடும்பத்தோட பெண் வாரிசு, 3 வருஷமா நான் அப்ராட் போயிருந்தேன் படிக்கிறதுக்காக, இந்த பார்ட்டிக்கு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கிம் வந்து சொல்லிட்டு இருக்கா, இவ போய் சொல்றா, இவ 3 வருஷமா என் கூட தான் இருந்தா, நான் தான் இவ்வளவு ரீசெண்டா இப்ப டைவர்ஸ் பண்ணேன், இவ கண்டிப்பா வந்துட்டு இந்த கூ குடும்பத்தோட வாரிசே கிடையாது, இவ ஏதோ கேம் ப்ளே பண்றான்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணன்காரங்க எல்லாம் செமையா கடுப்பாயிடுறாங்க. ஹீரோயின் சொல்றா, நான் தான் இந்த குடும்பத்தோட பெண் வாரிசு, அந்த ஜியாங் ஒன்றும் கிடையாது, உண்மை உனக்கு இப்பவே புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவன் சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும் கூ குடும்பத்தோட வாரிசு ஜியாங் தான், அவ என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த பாட்டில இருக்க ஜியாங்குமே ஐயோ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார் கண்ணிலையும் படாம அங்க இருந்து தப்பிச்சு ஓடலான்னு சொல்லி பாக்குறா. அப்போ கிம் வந்துட்டு ஜியாங்க பிடிச்சு இழுத்து வச்சுட்டு, இதோ இவதான் கூ குடும்பத்தோட உண்மையான வாரிசு, ஹீரோயின் போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட அப்பா அம்மா அங்க வந்துடுறாங்க. ஜியாங்கோட அம்மாவை கூப்பிட்டுட்டு அப்பா சொல்றாங்க, ஹீரோயின் தான் என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மேட் சொல்றாங்க, ஆமா ஹீரோயின் தான் வந்து கூ குடும்பத்தோட பெண் வாரிசு, இந்த ஜியாங் வந்து என்னோட பொண்ணு, வந்து கூ குடும்பத்தோட பெண் வாரிசுன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே கிம் செமையா ஷாக் ஆயிடுறான். அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீ அந்த வேலைக்காரியோட பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஜியாங்க்கு செமையா அசிங்கமா போயிருது. அவ சொல்றா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறா. அவ உடனே கையை தட்டி விட்டுட்டு, சீ என் கையை தொடாத, நீ என்கிட்ட நீ எவ்வளவு பெரிய போய் சொல்லியிருக்க, நீ அந்த கூ குடும்பத்தோட வாரிசுங்கிறதுனாலதான் நான் உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னா நான் உன்னை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜியாங்க கீழே பிடிச்சு தள்ளி விட்டுறான். அப்போ கிம்மோட அம்மாவும் தங்கச்சியும் ஜியாங்க மிரட்டிட்டு இருக்காங்க, உனக்கெல்லாம் என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு, பேசாம டைவர்ஸ் பண்ணிட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிம்முமே ஜியாங்கோட கையை பிடிச்சு எனக்கு டைவர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ஜியாங் சொல்றா, என்னால டைவர்ஸ் கொடுக்க முடியாது, நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு கிம்மோட அம்மா சொல்றாங்க, இல்ல நீ போய் சொல்ற, அது என் பையனோட குழந்தையா இருக்காது அப்படின்னு சொல்லும்போது ஜியாங் சொல்றா, நம்ம வேணா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், இது கண்டிப்பா உங்க பையனோட குழந்தை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே இவங்க பண்ற கூத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு இந்த பொய்க்கார கூட்டத்தை மொத்தமா கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுங்க அப்படின்னு சொல்ல அந்த கிம்மோட கூட்டத்தையே வந்து வெளில பிடிச்சு தள்ளி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல கட் பண்ணா கிம்மோட வீட்டுல தான் காட்டுறாங்க. ஜியாங்க வீட்டுல உட்கார வச்சுட்டு இவங்க எல்லாம் தனியா வந்து பேசிட்டு இருக்காங்க. இவள என்ன பண்றது, இவ பிரெக்னெண்டா இருக்குன்னு வேற சொல்லிட்டு இருக்காளே, இவ அந்த கூ குடும்பத்தோட வாரிசே இல்ல, இவ சொல்றது உண்மைன்னு நம்பி நான் வேற உண்மையான வாரிசை டைவர்ஸ் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி ஒரு முட்டாள இந்த உலகத்துல யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். கிம்மோட அம்மாவும் தங்கச்சியும் சொல்றாங்க, இன்னும் நமக்கு டைம் இருக்கு, உன்னை ஏத்துக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விட நெக்ஸ்ட் சீன்லயே மொத்த குடும்பமும் வந்து ஹீரோயின் கிட்ட பேசி ஐஸ் வச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஜியாங் வந்துட்டு வேணுட்டே எங்களை ஏமாத்திட்டாமா, இல்லாட்டி நீ தானே எங்க குடும்பத்தோட மருமகளா இருந்திருப்ப, தயவு செஞ்சு என் பையனை ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இனிமே ஓ அப்படியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அண்ணி நீங்க 3 வருஷமா என் அண்ணா கூட தானே இருந்தீங்க, என் அண்ணா உங்களை எப்படி கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டா, அந்த ஜியாங் வந்து எங்களை ஏமாத்திட்டா, நீங்க தயவு செஞ்சு எங்க அண்ணாவை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க
இங்க பாருங்க, இன்னொரு டைம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறா. கிம் அப்பயுமே விடுற மாதிரி தெரியல. தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்றா, சரி நீ பண்ண தப்புக்கெல்லாம் காலைல வந்து மன்னிப்பு கேளு, அப்புறம் வேணா நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிம் எதுவுமே யோசிக்காம ஹீரோயினோட காலில் விழுந்து என்ன தயவு செஞ்சு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினோட 3 அண்ணாக்காரனுமே வந்துட்டு கிம்ம மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உனக்கும் ஹீரோயினுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கிம்முக்கு கால் வருது. இந்த மாதிரி அவனோட கம்பெனியும் போயிருச்சு, அவனோட வீடும் மொத்தமா போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே கிம் உடஞ்சு விழுந்துடுறான். ஹீரோயினும் அவங்க அண்ணன்காரங்களும் தனியா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன்காரங்க எல்லாம் ஹீரோயினையும் ஹீரோவையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேத்தையும் மட்டும் தனியா விட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோ அப்படியே பேசிட்டு ஹீரோயினோட கையை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு கையை எடுத்துட்டே இருக்கா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். ஹீரோயினுமே ரசிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை மீட் பண்ண வர சொல்லியிருக்கா. இந்த மாதிரி கிம் கிட்ட வந்து உங்க கம்பெனிக்கு எதிரான ஆதாரம் இருக்கு, அது நான் உனக்கு தரேன், அது கொடுத்தா நீ எனக்கு 10 மில்லியன் பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு இந்த ஆதாரமே தேவையில்லை, இதெல்லாம் ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது இந்த ஜியாங் சொல்றா, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்க அப்ப ஹீரோயின் உடனே கையை தட்டி விட அவ கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்ததுல இவளுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா இந்த ஜியாங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க கிம் வந்து கத்திட்டு இருக்கா, ஒன்னால தான் என்னோட குழந்தை அழிஞ்சு போச்சு, இதுக்கு நீ கண்டிப்பா காம்பன்சேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இந்த ஜியாங்குமே, ஆமா இவனாலதான் என்னோட குழந்தை இறந்து போச்சு, அநியாயமே என் குழந்தைய கொன்னுட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, நான் ஒன்னும் அவளை எதுவுமே பண்ணல, நான் லைட்டா தான் தள்ளினா அவளே தான் கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெண்டாவது அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் காமிக்கிறான். அவன் ஆல்ரெடி பார்க்குக்கு வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கான். அதுல நல்லாவே கிளியராவே தெரியுது இவங்க பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் கிட்ட வேற பேசியிருப்பா இல்லையா, கிட்ட உங்க கம்பெனியோட ஆதாரம் இருக்குன்னு, அது எல்லாத்தையுமே கிம் கேட்டு சமய கடுப்பாயிரா. அடி பாவி, நீ என்னைய சீட் பண்ணலாம்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவளை திட்டிட்டு இருக்கான். அப்போ ஜியாங் வந்துட்டு போலீஸ அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜியாங் பண்ண தப்புக்கெல்லாம் ஜியாங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது இந்த கிம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. அவன் இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ரெண்டாவது நான் சொல்றேன், உனக்கெல்லாம் சான்ஸே கொடுக்க முடியாது, உன்னோட கம்பெனியை இழுத்து மூடியாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கிம்மோட கம்பெனியை இழுத்து மூடி சீலே வச்சுட்டாங்க. இதை பார்த்துட்டு இருக்க கிம்